உன்னத்தேன் கேட்கலையா? இல்ல ரத்னா, உங்ககிட்ட தான் சொல்லுதேன். எங்க நினப்பு இருக்கு? சாப்பாடு எடுத்து வையே. இல்லே என்னலா, என்ன நினப்புல இருக்க? காய வைக்க வேண்டியதானே? வெறும் சோத்த மட்டும் வச்சா மனுஷன் எப்படி சாப்பிடுறது? இல்லே அப்பளம் வைக்கிறதுக்குன்னா ஐயர்கிட்ட போய் என்ன 4 குறிச்சிட்டா வர முடியும்? எடுத்து வைலா. இல்லே என்னாச்சு? ஏன் ஆளாளுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஏல கேட்கும்ல, பதில் பேசலண்டா என்ன அர்த்தம்? பரணி இன்னும் சாப்பிடலனே. சரி அதுக்கு அண்ணா பாவம்னா அவ நடந்தது என்ன? இல்லே எனக்கு எந்த வியாக்கணமும் தேவையில்ல. இப்ப எனக்கு பசிக்கு, நான் சாப்பிடணும். அம்புடுதேன். அண்ணே அவ பட்னியா கிடக்குறானே. கடக்கட்டேன், கொஞ்சமாவது கொழுப்பு குறைட்டேன். ஏல மனுஷனால நீ வீட்டுல ஒரு பிள்ளை பட்டியா கிடக்குது, அதை விட்டுட்டு உட்கார்ந்து தின்னுட்டு கிடக்க நல்லா. நானே செய்ய முடியும்? ஐயோ அம்மா நெஞ்சில் அடிச்சுட்டு கதறவா முடியும்? அவ உண்ணாவிரதம் இருந்தா அதுக்கு நான் மௌனவிரதம் இருக்கணுமா? அவதான் வேண்டாத ஆளாயிட்டாளா. இதுக்கப்புறம் அவ சாப்பிட்டான்னா இல்ல சலம் கட்டி ஆட்டா எனக்கு என்ன? மறுபடியும் அவளுக்கா வக்காலத்து பேச்சு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை சீனி அவருக்கெல்லாம் வருக்கல, உப்பு உரப்பு எதுவும் இல்லாம சாப்பாடு போடுதியே. இல்ல எசைக்கு நாங்க போய் பார்த்துட்டாம்ல வரோம். உன் மாவள நீ போய் பார்த்துருக்க, அதை பத்தி எனக்கு சுக்கு அக்கறை கூட கிடையாது. அந்த வீட்ல போய் எசைக்காக பரணி தான் நியாயம் கேட்டு சண்டை போட்டிருக்கான். அது அவ போடுற நாடகம். இல்ல எசைக்கு அடிச்சதுக்காக முத்துப்பாண்டிய நடு ரோட்ல வச்சு எசைக்கு கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்கா நம்ம பரணி. சரி ரொம்ப சந்தோஷம். பரவே டேய், அவங்க என்ன கதையா சொல்றாங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்பவாவது புரிஞ்சுதா இல்லையா? புரிய வேண்டாம்ல, எனக்கு புரிய தேவையில்ல. இல்ல இல்ல மனுஷனா மாடால மாடுதே, அதுவும் எருமாடு. அதை எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குதோம்ல, அதனால்தான். ஏன் உன் மருமை இம்பிட்டு பேசால? இந்த குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை இருந்தா அன்னைக்கு எசைக்கு சொல்ல சொல்ல அவன் அத்தை பின்னாடியே போனால. அப்ப எங்க போச்சு இந்த பாசம்லாம்? அப்பயே அவளை மடக்கி நிறுத்தி பேசி தடுத்துருக்கலாம்ல. இப்ப போடுற நாடகத்துல அப்பயே போட்டுருக்கலாம்ல, ஏன் போடல? முட்டாள் முட்டாள் முட்டாள்டா நீ. அங்க நான் என்னடா பேச முடியும்? உன்னை விட அவ என்ன மதிப்பாளா? அவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல நீ துண்ட குறுக்க போட்டு தடுத்த. உன் தங்கச்சி கேட்டாளா? உன் துண்டை தாண்டி தானே போனா. உன் பேச்சையே கேட்காதவ என் பேச்சை எப்படிடா கேப்பா? இடியட். நான் சத்தியமா ஒன்னு சொல்றேன்டா, எரும மாட்டுக்கு கூட உன்னை விட ஒரு மனிதாபிமானம் இருக்கு. நீ அதை விட மோசமானவன். உன்னை விட பெருசா யாராலையும் இங்க நடிச்சிட முடியாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இது நடிப்பு ஆறு நானா? இல்லை பேசாம போட்டி. வாய மூடுறா. நான் உன்னை புரிஞ்சுக்காம வெறுத்தேனே, அப்பெல்லாம் என் பின்னாடி ஓடி வந்து கெஞ்சினது யாரு? நீதானே? இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வலிய வந்து பேசுறேன். என்னை இப்படி உதாசனப்படுத்துறது யாரு? அதுவும் நீதானே? அப்ப வந்து கெஞ்சினியே, அந்த காதெல்லாம் எங்கடா போச்சு இப்போ? காக்கா தூக்கிட்டு போச்சு. போதுமா? இதான்டா நடிப்பு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி நீ நடிச்சிருக்க தானே? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்வ. ஆனா நான் உன் நல்லதுக்காக செய்யறது உனக்கு நடிப்பு, நாடகம், அதானே? அந்த ஊருக்கு அடுத்த வைல வாரப்பு கம்மியா இருக்கு.
நல்ல கொட்டிக்கோடா, வயிறு நிறைய கொட்டிக்கோ. ஆனா ஒண்ணு, நீ என்னை எப்ப புரிஞ்சுக்கிட்டு நீயா வந்து என்ன சாப்பிடுன்னு கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இது ஓ மேல சத்தியம். இலே ஊருக்கா கேட்டா என்னல வேடிக்கை பார்த்துட்டே இருக்க, எடுத்து வைல. என் வயிறு நான் தானே சாப்பிட்டாவன, அவளுக்கு திமுருண்டா அவ சாப்பிடாம போட்டான். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்ன நல்லா இருக்கா? ம், நீ சாப்பிடல? நக்கி எல்லாருக்கும் கொழுப்பு கூடி போச்சு. அப்பா, வயிறு புல்லா சாப்பிட்டதானே ராத்திரி நல்லா உறக்கம் வரேன். நல்லா கொட்டிக்கிட்டல, அப்புறம் என்ன? வாயை முடிக்கிட்டு படு. இல்லே, என் பசிக்கு நான் தானே சாப்பிடணும். எனக்கு நான் உன்ன மாதிரி கொழுப்பா பட்னியோட படுக்க? பசியோட படுத்தா என் வயிற்றுல தானே மோட்டர் புர்ன்னு ஓடும். அது சவுண்ட் வர வெளில வரைக்கும் கேட்கும்ல. ஆமா, எங்கோ மோட்டர் ஓடுற சவுண்டு கேட்க. சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்க. அப்புறம் லைட்டா கண்ணை கட்டி தலையும் சுத்தம். பிறகு பசியில மண்டையில யாரோ உக்காந்து சுத்தியால அடிக்க மாதிரி வலிக்க. டேய், இப்போ எனக்கு என்ன பண்ண உனக்கு என்னடா? வாயை மூடிக்கிட்டு படுக்க மாட்டியா? ஆரம்பத்துல அப்படிதான் ஆரம்பிக்க. ஆனா இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு குரலைய பிடிச்சி கையும் காலும் வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்க. அப்புறம் அந்த நேரத்துல கைய காலை ஆட்டி எண்ணெயை எழுப்பி விட்டுறாத. அப்படியே சத்தம் இல்லாம சைலண்டா கண்ணை மூடி படு. கனவுல சிக்கன் மட்டன்லாம் வரும், அப்ப கூட சாப்பிட்றாத. ஏன்னா என் மேல சத்தியம் பண்ணிருக்கலா சாப்பிட மாட்டேன்ட்டு. ஓ, இப்ப என்னடா வேணும் உனக்கு? ஆமாண்டா, நான் பட்னி கிடக்குறேன், நீ வயித்துல கொட்டிக்கிட்டு வந்துட்டால. உனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுல, வாயை முடிக்கிட்டு தூங்க மாட்டியா? அது எப்படி தூங்குவேன்? நீ பட்டி கிடந்து துடிக்கிறத பார்த்து பார்த்து ரசிக்க எனக்கு ஆசையா இருக்கலாம். அதான் இன்னைக்கு உறங்காம முழிச்சிருந்து உன் ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கலாம்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓ, நான் பட்னி கிடக்கிறத நீ ரசிக்க வேற செய்வியா? வரவு கொஞ்சம் நஞ்சமா நீ பாடாப்படுத்துத. இன்னைக்கு சாவுடி. அப்புறம் மறந்து போய் கூட சாப்பிட்றாத. ஏண்டா, வீட்டுக்கு நடுவுல எல்லார் முன்னாடிய நீ தான் ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்க. நானே வந்து உன்னை சாப்பிடுன்னு சொன்னாதான் சாப்பிடுவேன்ட்டு. ஏன் அதெல்லாம் சொல்ல போதேன் பாரு. வேணாம், வீணா என் கோவத்தை கிளப்பாத சொல்லிட்டேன். அடேங்கப்பா, இவங்க பெரிய புலி சிங்கம் அப்படியே குர்ரன்னு வந்து நம்மளை கடிச்சு தின்னு விடுவாவ. இல்லே போட்டி பயங்காட்டுதான் வந்து. டேய் அடங்குடா, நீயாவது என்ன வார்த்தையால் தான் சாவடிப்பேன். நான் உன்னை நிஜமாவே சாவடிப்பேன், ஜாக்கிரதை. எப்படி? அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொண்டுபிடியா? அதெல்லாம் இப்ப உன்னால சொல்லதான் முடியும். செஞ்சு காட்டதான் உனக்கு உடம்புல தெம்பு இல்லையே. நீ தான் பசியில துடிச்சு கிடக்கலாம். ஓ, என்ன முறைச்சா அப்படி எரிஞ்சு விடுவோமா? ஓவியா பாரு, இப்பவும் சொல்லுத, உனக்கு பசி தாங்க முடியலனா நீ தாராளமா உன் அப்பா வீட்டுக்கு போ. அங்க எம்புட்டு வேணா கொட்டிக்க. உன்னை ஆறு கேட்க போதா? கிளம்பி போ. போறேன், ஆனா சுமங்கலியால அங்க போக மாட்டேன். என்னல சொல்லுத? பசியில ஏதாவது வளருதியா? உன்னை கழுத்து நெரிச்சு கொல்ல எனக்கு தெம்பு இருக்காதுன்னு சொன்னல, அது வாஸ்தவம் தான். அதுக்கு தெம்பில்ல. ஆனா ஊசி போட்டு உன்னை கொல்ல தேவையான அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. நீ கவலைப்படாத, விஷ ஊசி போட்டா பெரிய வலி வேதனை எல்லாம் இருக்காது. அப்படியே தூக்கத்திலேயே சந்தோஷமா போயிடலாம்.
வீணா பொண்டாட்டி கையால விஷ ஊசிய போட்டுக்கிட்டு செத்து போயிடாத. தூங்கு. பேட் நைட். பாய். நீ எம்பிட்டு வாட்டி தான் எனக்கு ஊசி போட்டு கொல்ல பார்ப்பேன். என்ன சும்மா விளையாட்டு காட்டுதியா? விஷ ஊசி போட்டுடுவேன்ட்டு அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நானு? இல்லடா தம்பி, விஷ ஊசிய சிரிஞ்சில ஏத்தி வச்சுட்டு தான் சொல்றேன். இதான் உனக்கு கடைசி ராத்திரி. நிம்மதியா தூங்கு. உசுரை காப்பாத்துற டாக்டர் எப்ப பாரு என் உசுர் எடுக்கிறத பத்தியே பேசு. அது யாரோட உசுருங்கிறத பொறுத்து. இதான் உனக்கு கடைசி குட் நைட்டு. தூங்கு. அப்போ அந்த குள்ளப்பைய தான் பிஸ்டல் எடுத்திருப்பானோ? எப்படி விசாரிக்கிறது? மா மா ஏய் பாண்டி, என்னல கதவு தர? உள்ள வா. ஹேலே, இப்ப எதுக்குல சாம கோணாங்க இங்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? தாப்பாள போட்டுட்டு உள்ளவான்னு கத்திக்கிட்டு இருக்க? கதவு திறந்து வைக்க வேணாமா? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு இவ மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கலமா. இவ அப்பா என்னன்னா என் குறவளைய கடிச்சு ரத்தத்தை குடிப்பேன்னு சொல்லுதான். இவ பார்த்துக்கிட்டு அமைதியா நிக்கிறா. இதுல வேற என்ன வேற பார்த்து போலாம், இதுல திமிரா வேற பேசுதா. அதுக்காக அவளை ஓரம்ல போய் படுக்க வச்சுக்க. இனிமே இங்கெல்லாம் படுக்க கூடாதுமா. அப்ப உங்க அப்பா இங்க வந்து உன் கூட படுத்துக்குவாரு, பரவாயில்லையா? என்னம்மா பேசுத? உன் கூட படுக்கையில படுக்க சொல்லுத? உன் பக்கத்துல ஓரமா படுக்க வச்சுக்கோ. ஹேலே, என்னல பேசுத? இந்தாரு, எசக்கிய நீ புரிஞ்சுக்கணும்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ மட்டும் என்ன நல்லவனா என்ன? உங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு தானே இந்த ஆட்டம் ஆடுத. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. மா தரு, இந்த மண்டைய கழுவுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். மா இந்த நிக்கிறா பாரு, பார்க்க கூட பிடிக்கல. இவ்வளவு தயவு செஞ்சு கூட்டு போயிடு. ஹேலே, சும்மா இரு. ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இத பாரு, என்னைய கேட்டாலே அவ கழுத்துல தாலிய கட்டின, நீ அதானே தாலி கட்டின. அப்ப இவ தான் உன் பொண்டாட்டி. இவ இந்த ரூம்ல தான் படுப்பா. நீ இங்க படுத்தா படு, இல்லனா தெருவுல போய் படு. வந்துட்டான் இந்தாருல. இன்னொரு தடவை என் உறக்கத்தை கெடுத்து கூப்பிட்ட, சுடு தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்திடுவேன் பாத்துக்க. படுல பேசாம. கேட்டி எசக்கி? அத்தை, நீ பாட்டுக்கு படுத்து உறங்குதா? சரி அத்தை. மோ மோ என்ன படுக்குற? உறக்கம் வருது, படுக்குத. எங்க அம்மா சொல்லிட்டா நான் இந்த ரூம்ல படுக்க விட்டுருவேனா? ஓடி வெளியே. ஏய் வெளியே போடி. சும்மா படுக்க போற நேரத்துல விளையாடாம உறங்குங்க. நான் இங்கே தான் படுப்பேன். ஏடி சொல்லிட்டே இருக்கேன், நீ வாடு. என்ன அருவமனை காட்டி பயமுறுத்துறியா? கீழே போடுறீ. ஓடுறீன்ற. கழுத்தை வெட்டின போது கீழே போடு. அருவாமனைய நல்லா தீட்டி வச்சிருக்க. எதுவா இருந்தாலும் அருவாமனை சீவி தள்ளிரும். ஜாக்கிரதை. சீவ போதுரி, கீழே போடு. இப்பதான் அடிக்க வந்தியா? திடீர்னு இப்படி பயப்படுதியா?
நீ என்ன கைய ஓங்கினதும் ஐயோ மாமா என்ன அடிக்காதீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குதே, இப்படிலாம் கெஞ்சுவன் நினைச்சியா? இனி என்ன அடிச்ச உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பேப்பரு டிவின்னு எல்லாத்துலயும் செய்தி கொடுப்பேன். உன் பேரை நார் அடிச்சு வெளியே தலை காட்ட முடியாதபடி செஞ்சிருவேன். என்ன செய்யவா செய்யவா? எங்க போறியா? ஓ, உடனே மாமா கிட்ட போய் அப்பா அப்பா என்ன ஒருத்தி வெட்ட வரான்னு ஒப்பாரி வைக்க போறியலா? அப்படி அவர்கிட்ட போய் நீங்க சொன்னாலும் அவர் உங்களை காரி துப்பிதான் அனுப்புவாரு. வேற வழியே இல்லை இன்ஸ்பெக்டரே. வாய மூடிட்டு பேசாம உறங்கு. உங்க உசுறு முக்கியம், அதை விட மானம் முக்கியம். உறங்குடி, உறங்கு. உன் நிம்மதியை எப்படி கெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் உறங்கு. அப்புறம் லைட்டா கண்ணை கட்டி தலையும் சுத்தம். ஆனா இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு குரலைய பிடிச்சி கையும் காலும் விடுக்கு விடுக்குன்னு இழுக்க. அப்புறம் அந்த நேரத்தில் கையை காலை ஆட்டி எண்ணெயை எழுப்பி விட்டுறாத. அடி பாவீங்களா, அன்னைக்கு பசிக்கோன்னு ஒரு அக்கறை இருக்காடி உங்களுக்குலாம். ஒரு பருக்க சோற கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே கழுவி கவுத்து வச்சிருக்கீங்களே. உங்க அண்ணனை விட இரக்கமே இல்லாம இருக்கீங்களேடி. சாப்பிட போயிட்டாளா? யாரோ சாப்பிட மாட்டேன்னு சபதம் எல்லாம் போட்டாங்க. என்னங்கடி நீங்களே குத்தி காட்டுறீங்க? நானே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க விட்டீங்களா? அதான் எல்லாத்தையும் கொட்டி கவுத்து கழுவி வச்சிட்டீங்களே. அப்படின்னு யார் சொன்னா? இதோ பாத்திரம் சொல்லுது. பாத்திரம் போய் சொல்லுது. என்ன சொல்ற? உனக்கு பசிக்கன்னு தெரிஞ்சுதா தனியா சாப்பாடு உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஆம்லேட்டும் போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவோடும் எடுத்து வச்சிருக்கேன். நிஜமாவா? பொறவு பொய்யா சொல்லுவாங்க? சொல்லட்டே, பசிக்குது என்ன? சோறு போடட்டா? பசிக்காமலையா கிச்சனுக்கு வந்து நிப்பேன்? ஏன் மைனி, அண்ணே வந்து கூப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு சபதம்லாம் போட்டிய? சபதம் மட்டும் இல்லட்டி சத்தியமே செஞ்சாலே. ஏய், சபதம் இல்ல சக்கரை பொங்கல்டி. அது மட்டும் இல்ல, நான் யாரு மேல சத்தியம் பண்ண? உங்க அண்ணன் மேல தானே. அந்த சத்தியத்தை மீறி நான் சாப்பிட்டா அவனுக்கு தான் என்ன மாற்றம் ஆகும். அவனுக்கு ஏதாவது ஆகட்டும், அவன் நல்லா அனுபவிக்கட்டும். ஏய், நீ இப்ப சாப்பாடு போடுறியா?
சரிதான். அடிப்பாவி, அதுக்காக என் மேலேயே சத்தியம் பண்ணுவியா? ஏய் போதும்டி, என்னத்துக்கு அள்ளி கொட்டுற? வழக்கமா நீ சாப்பிடுற அளவு தானே டீ. பா, இவ்ளோ லேட் நைட்ல எவ்ளோ சாப்பிடுறது? ஏய் போதும்டி, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. அப்படியா? உன்னால எவ்வளவு சாப்பிட முடியும்னு நானும் பாக்குறேன். ஓ, ஆம்லெட் வேற இருக்குல்ல. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஹே, நீ எம்பிட்டு நாளா எங்களுக்கு சோறு ஊட்டி விட்டுருக்க. நான் என் அத்தை மாவளுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு வயிறார சாப்பிட வைக்க போறேன். பாவண்டி சண்முகம், நான் அவன் மேல சத்தியம் வேற பண்ணிருக்கேன். நாளைக்கு அவன் என்ன பாடுபட போறானோ. உன்னை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணுதே. இவளுக்கு 3 பேர் உனக்கு சோறு ஊட்டி கொஞ்சி கொலவாடிட்டு இருக்காளுங்களோ, இவளுகளை முதல்ல பிரிக்கணுமே. கண்ணுங்க சொல்றா, சொல்லு. எங்க கண்ணு?